தீபாவளியை முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் 5 மொழிகளில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தனுஷ் சார் தான் என்கிட்ட பேசினாரு. ஓகே. ஸோ ராயன் சந்தீப் கிஷன் கேரக்டர் நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. சார் நான் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சிலது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, அண்ட் இது பேர் வைக்கும்போது ஒரு பாரமும் இருக்கு. என்னன்னா நாளைக்கு ஃப்ளாப் ஆயிடக்கூடாது, ஹிட் ஆகியே தீரணும். ஆனா பையன் பேர் வைக்கும்போது அது ஒரு இமோஷனலான விஷயம். சினிமாக்குள்ள நான் ஒரு கதை கேட்கும்போது எனக்கு ஒரு புது விஷயம் தோணும்ல, அந்த விஷயம் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸும் அதே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, எஃப்ஐஆர் கமிட் பண்ணும்போது சீக்வல் இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆச்சு. இன்டர்நெட்னாலே அனௌன்ஸ் ஆகி நடக்கல. முண்டாஸ் பொட்டி இன்னும் நடக்கல, ராட்சசன் இன்னும் நடக்கல. ப்ராபப்ளி இப்போ எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, ஒரு 5 ஃபிலிம்ஸ் கிராஃப்ட் தெரிஞ்ச டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்றேன். ப்ரொடக்ஷன்ல தொடர்ந்து 5 படம் இருக்குங்கிறது ஒரு ட்ரீம் தான் எனக்கு ரொம்ப வருஷமா இருந்தது. இப்போதான் அட் த ஏஜ் ஆஃப் 41 அந்த ட்ரீம் என் கண்ணு முன்னாடி லைட்டா இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல. ஸோ ஆரியன் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் உங்களோட லைனப்னு சொல்லி இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சே ஒரு 6-7 படம் இருக்குது. ஸோ அதெல்லாமும் பற்றி பேச போகிறோம். ஆரியனோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து, குறிப்பாக அதுக்கப்புறம் டீசர் இப்போ சமீபமாக பார்த்ததுலேருந்து, ஸோ பேக் டு அந்த ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்குள்ளே வந்து விஷ்ணு அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ராட்சசன் மாதிரியான ஒரு பெரிய ஹிட்டு நீங்கள் அந்த சேனலில் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ராட்சசன் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடலாக இருக்குது த்ரில்லர் படம் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து லாக்டவுன் டைமில் கேட்டேன். பிரவீன் அவர் தான் டைரக்டர் அண்ட் கௌதம் சாரோட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எஃப்ஐஆரில் வந்து நடிச்சிருக்காரு என் கூட. ஸோ மனு எஃப்ஐஆர் டைரக்டரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அதனால் வந்து நடிக்கும்போது அந்த டைமில் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், நல்லா இருந்தது. அப்போ வேறு என்ன வச்சுருக்கீங்கன்னு பேசும்போது கோவிட் வந்துருச்சு. அந்த டைமில் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எனக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ ராட்சசன் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு த்ரில்லர்ஸ்க்கு ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி. அதை தாண்டி ஒன்று பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதே சமயத்தில் அந்த ஜானர் திருப்பி தொடணுமா இல்லை தொடக்கூடாதாங்கிற ஒரு பயம் எனக்குள்ளேயும் இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது அந்த ஜானர் மறுபடியும் தொடும்போது கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே. இது த்ரில்லராக இருந்தாலும் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் பற்றி ஒரு கதையாக இருந்தாலும் ராட்சசன் கிட்ட இருந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. அது த்ரில்லருங்கிறதுனால என்னால் அதை இன்னைக்கு சொல்ல முடியாது. பட் ரொம்ப பேசிக்காக இப்போ நீங்கள் பார்க்கும்போது பேசிக்கான விஷயங்கள் இப்போயே நீங்கள் பார்த்துடலாம். என்னன்னா கில்லர் யாருங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ அது வந்து செல்வராகவன் சார் தான் படத்தோட வில்லன். ஸோ ராட்சசன் அது கிடையாது. ராட்சசன்ல கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதையை ஆடியன்ஸ்க்கு. ஸோ இதில் அது முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டோம் டீசர் ட்ரெய்லர்லயே. ஸோ அது வந்து ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கும் இந்த கதைக்கு. அங்கேயும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆக்டராக பர்ஃபார்மன்ஸாகவும் சரி பாடி லாங்குவேஜாகவும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காப் இது. அருண் வந்து ஒரு ஆசை உள்ள ஒருத்தன் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் தான் போய் போலீஸாக சேர்ந்தான். அவனுக்கு போலீஸில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அவனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரனோட பாடி லாங்குவேஜே இருக்காது. அது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது ஒரு ஸ்டிஃப்னஸ் வருவாங்க பாடியில், கண்டிப்பாக வரும். அது ஆக்சுவலாக அது வந்து அங்கே இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த கதையில் இவன் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தன் தான். ஓகே. ஸோ ஒரு தமிழ்நாடு போலீஸ் சேர்ந்துட்டு அப்புறமா ஐபிஎஸ் படித்த ஒருத்தன். ஓகே. அதுக்கப்புறம் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறான். ஸோ பாடி லாங்குவேஜாகவே கொஞ்சம் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா அங்கே மீசை வச்சிருந்தா இங்கே மீசை இல்லை. ஓகே. ஸோ என்னெல்லாம் என்னால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ இந்த கதையில் ராட்சசன் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் படம் பார்த்துட்டோம், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ராட்சசன் கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் இமோஷன். நீங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸாக அது எப்படி உங்களை கொண்டு போவோம்னா ராட்சசன் ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதில் பயம் இருக்காது, ஒரு யோசனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கும்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அங்கே அது கிடையாது. அங்கே வந்து எட்ஜ் ஆஃப் சீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும், ஒரு பதட்டமாகவும் இருக்கும். இதில் அதெல்லாம் இருக்காது. இது வேற எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக. ஆனால் அதே எட்ஜ் ஆஃப் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதோட அப்ரோச்சே அதான் கில்லர் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த கில்லர் இவனை சேலஞ்ச் பண்ணியிருக்கான், இவன் என்ன பண்ண போறாங்கிறது. ஸோ ரொம்ப ஓப்பன் கதை தான் இது. பட் இதில் ஒரு புது எலிமெண்ட் இருக்கு.
அதை எங்களால் சொல்ல முடியாது. ஓகே. அந்த எலிமெண்ட் வந்து ஹைட் பண்ணிட்டு தான் நாங்கள் போகிறோம். என்னோட கதைகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கும், அது வந்து என்னால் ட்ரெய்லர்ல டீசரில் சொல்லவே முடியாது. அந்த எலிமெண்ட் ஹைட் பண்ணிட்டு தான் எப்போ போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இப்போ முண்டாஸ்பேட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்து ஊர் பயப்படுதுங்கிற ஒரு எலிமெண்ட்டை நாங்கள் டோட்டலாக ஹைட் பண்ணோம். ஓகே. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல அதை தான் கதையே. அண்ட் கட்டா குஸ்தியில் பார்த்தா ஹீரோயின் தான் ரெஸ்லருங்கிற ஒரு எலிமெண்ட் ஹைட் பண்ணும். ஏன் அப்படின்னா நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்க்கும்போது விஷ்ணு தான் ரெஸ்லர், நாங்க அதுக்கேற்ற மாதிரி போஸ்டரும் விட்டோம் ஃபர்ஸ்ட் ரெட் கலர். ஆனா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹீரோயின் தான் ரெஸ்லர். ஸோ உங்களுக்கு எடுத்த உடனே நீங்க நினைக்கிறது ஒரு மைண்ட் செட்டோட படம் பார்க்க வரீங்களா, அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு மாற்றுவேன். இது என்னோட முயற்சி. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, அவங்கள தாண்டி நம்ம ஸ்மார்ட்டா இருக்கணுங்கிற ஒரு ஸ்மார்ட் இன் த சென்ஸ் அவங்கள தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு முயற்சியாக தான் நமக்கு இருக்கு. அந்த விதத்தில் இந்த படத்துலையும் இப்போ நான் இவ்வளோ சொல்றேன்ல, நீங்க ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல பார்க்குற கதை ஒரு 25th மினிட்ல ஒரு ட்விஸ்ட் வரும். ஓகே. நீங்க அதை எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அங்க இருந்து நீங்க படத்துல இன்வால்வ் ஆயிடுங்க டோட்டலா. ஏன்னா அது வந்து நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவேன், நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். அதுதான் இந்த கதையே. ஸோ இப்படிதான் இது ராட்சசன் கிட்ட இருந்து கன்ஃபார்மா டிஃப்ரெண்டா இருக்கும். சூப்பர். நீங்க உள்ள போகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போவீங்க, ராட்சசன் மாதிரி ஒரு படம்ட்டு. பட் வெளியே வரும்போது இல்லப்பா இது ஆரியன், இது வித்தியாசமா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட, ஒரு இமோஷனல் ஃபீலிங்கோட தான் வெளியே வருவீங்கிறது வி ஆல் ஆர் வெரி கான்ஃபிடென்ட். சூப்பர் சார். ஸோ மோர் தென் இந்த ஜானர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கு அப்படின்றத தாண்டி படத்தோட டைட்டிலும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். உங்களோட பையன் பேர் இன்னொன்று நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேர் தான் ஆப்வியஸா அமைஞ்சிச்சா இல்ல நீங்க எப்படி போலாம்? ஆக்சுவலா வேற பேரு. ஸோ ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் எனக்கு வந்து இப்படி இந்த பேர் வச்சா எப்படி இருக்கும்னு கேட்டேன். அவரு ஆக்சுவலா எந்த பிரச்சனையும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கும் அண்ட் ப்ராபப்லி இட் வில் பி த மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபில்ம் இன் மை லைஃப். அண்ட் இது பேர் வைக்கும்போது ஒரு பாரமும் இருக்கு, என்னன்னா நாளைக்கு ஃபிளாப் ஆயிடக்கூடாது, ஹிட் ஆகியே தீரணும். பையன் பேர் வைக்கும்போது அது ஒரு இமோஷனலான விஷயம். அப்போ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஐ செட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஸ்கிரிப்ட், அந்த பேர் வச்சுட்டு கண்டிப்பா போகலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அவரும் ஓகேன்ட்டாரு. வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். அண்ட் அது ஏங்கிறது, அந்த டைட்டில் ஏன் வச்சிருக்கோங்கிறது, அந்த படம் பார்க்கும்போது அந்த டைட்டிலுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் யூ செட் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபில்ம். அண்ட் நானே ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஈவன் மோர் சேலஞ்சஸ், எனக்கு எப்படியாவது கரெக்டாக போய் சேர்த்துடணுங்கிறது. 2022 இது ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம். அப்புறம் எனக்கு கட்டா குஸ்தி ரிலீஸ்னால இது ஒரு பிரேக் போட்டோம். அப்போதான் வந்து லால் சலாமும் ராம் படம் வந்து இரண்டு வானம் சரி முடிச்சுட்டு போகலான்னு தான் பிளானு. பட் லால் சலாம் டேட்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, தாடிலாம் வளர்க்கணும், இதில் க்ளீன் ஷேவ்டு. அப்போ அவங்க ரொம்ப சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்லை வேணாம் சார் நான் இது பண்ணிட்டு வரேன் போது டேட்ஸ் மேட்ச் ஆகலை. சரி ரஜினி சாரோட ஒரு ஹீரோவை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு விடுவேனான்னு சொல்லி நம்ம டைரக்டர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி நான் கொஞ்சம் புஷ் பண்ணேன். அந்த புஷ்ஷிங் வந்து ஒரு மாதிரி ஓவர்லாப் ஆகி இன்னைக்கு நான் ஷூட்டிங் திருப்பி ஆரம்பிச்சது 2022 விட்ட ஷூட்டிங் 20 days தான் பண்ணியிருந்தேன். நான் திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிச்சது வந்து 2024 நவம்பர்ல. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஜேர்னி வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா வேற எதுவும் எனக்கு இண்டிவிஜுவல் ஹீரோவா வெளியே வரல. ஸோ லால் சலாமும் அண்ட் தம்பி படம் தான் வெளியே வந்தேன். ஸோ ரெண்டுமே நான் இண்டிவிஜுவல் ஹீரோ கிடையாது. ஸோ கட்டா குஸ்திக்கு அப்புறம் இது என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ஹீரோ ஃபில்ம். அது வந்து கிட்டத்தட்ட 3 years ஆயிடுச்சு வர்றதுக்கு. அண்ட் அது ஒரு இமோஷனலான ஜேர்னி தான். பட் ஐ திங்க் அந்த பையன் பேர் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை பத்தி யோசிக்கும் போது இல்ல ஐ வில் டூ இட், ஐ வில் வின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஸ்கான் கோராம் அந்த ஒரு எனர்ஜி தான் என்ன வந்து ப்ராப்ளி அந்த நேம்ன்றதுனால அந்த எனர்ஜி தான் என்னை திருப்பி ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவும் என்னோட திங்கிங்கை வந்து ஓரளவுக்கு தக்க வச்சதுன்னா அந்த பேர் தான் நான் சொல்லுவேன். உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கட்டா குஸ்தி எடுத்துக்கோங்களேன், அதில் படம் முடியும் போது அந்த கேரக்டர் தான் உங்கள் மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யலட்சுமி பண்ண கேரக்டர் தான் வந்து உங்களோட கேரக்டரை விட ஹைலைட்டாக இருக்கும். அதுதான் அந்த படத்தோட சக்ஸஸ். ஸோ நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலும் நீங்கள் அந்த படத்தோட ஹீரோவாக இருந்து உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் பெரிய நம்பர் ஆஃப் ஹிட் ரேஷியோ உங்களுக்கு இருந்தாலும், ஹிட் பர்சன்டேஜ் இருந்தாலும், நீங்கள் அந்த கேரக்டர் கொஞ்சம் மேலே இருக்கிறது தான் அந்த படத்துக்கு நியாயம் சேர்க்கறதுன்றது ஒன்று பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லலாம். நீங்கள் ராட்சசனே எடுத்துக்கிட்டாலும் அந்த வில்லன் யாருன்றதான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டு நீங்கள் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்ட ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் இருக்கும். ஸ்டோரி தான் பிரதானம் அப்படின்றது இருந்தாலும் இன்னொரு கேரக்டர் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை அதுதான் அந்த படத்துக்கு நியாயம் செய்யும் அப்படின்றது. ஸோ இந்த டெசிஷன், இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு எப்போ வந்தது? இல்லை இது பிகினிங்ல இருந்தே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ கூட்டத்தில் இருக்கிறது நான் ஒருத்தனாக தான் இருந்தேன்.
ஸோ அந்த படம் ஹிட் ஆகும்போது இட் வாஸ் எல்லாருக்கும் பேர் போய் சேர்ந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஹீரோவும் எனக்கு பேர் வந்தது, நல்லா பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டெபுவில் வந்து யாருக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நமக்கு தெரியல, ரொம்ப ஒரு சில பேருக்கு தான். பட் அதே படத்தில் வந்து சூரி, அப்புக்குட்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் வந்து. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே எனக்கு அது பதிவாயிடுச்சு. அண்ட் ஒரு நல்ல படம் வர்றதுக்கு வந்து கதை நம்ம மேலே தான் இருக்கணுங்கிறது கிடையாது, நல்ல கதை இருந்தால் போதுங்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முண்டாஸ்பட்டி, நீர்பருவி, நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. முனிஷ்காந்த் தான் முண்டாஸ்பட்டியோட ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். வேலனை வந்துடுற வெள்ளாக்காரன்ல சூரியும், இப்போ ரோபோ சங்கர் பாவம் இஸ் நாட் வித் அஸ் எனிமோர். பட் அவரோட காமெடி தான் வந்து அந்த படத்தை வந்து ஒரு படமாக, வேலனை வந்துட்டா வெள்ளைக்காரனோட ரீகால் வேல்யூ அவரோட காமெடி தான். கரெக்ட். ஸோ ஐ எம் வெரி கிளியர். அதில் வந்து அது புரிதலை தாண்டி நான் கிளியராக இருக்கிறேன். என்னன்னா வாட் இஸ் த ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம் கதை கேட்கும்போது அந்த ஹைலைட்டை கேட்டு தான் நான் உள்ளே போகிறேன். அதே மாதிரி ராட்சசன் படத்தில் வில்லனுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் கதை கேட்கும்போது. இன்ஃபேக்ட் நான் டைரக்டர் கிட்ட பேசும்போது நான் பேசாமல் வில்லன் ரோலும் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நரேஷன்ல அவரு ஏன் அதை கேட்குறீங்கன்னாரு. இல்லை நல்லா இருக்கு ரோல், என்ன ஒன்று ப்ராஸ்தட்டிக்ஸ், அது யார் இருக்காங்க பின்னாடின்னு தெரியாது, அதை நானே பண்றேனே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 6 months அதுக்காக உழைச்சிட்டாரு, உடம்புலாம் குறைச்சி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது ஓகே, இன்னொருத்தரோட வாய்ப்பை நான் கெடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் அது வேணான்ட்டேன். ஒருவேளை அவரை செலக்ட் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் வில்லன் ரோல் பண்ணிருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ், ஸோ சேலஞ்ச், அது ஒரு சேலஞ்ச். ஸோ எனக்கு அது முன்னாடியே தெரியும். அதே மாதிரி தான் ஆரியன்ல இப்போ செல்வராகவன் சார் ரோல் தான் பயங்கரமான ரோலாக இருக்கும். அது நான் ரொம்ப கிளியராக இருக்கேன், போய் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவரோட ரோல் தான் படத்தோட ஹைலைட். சூப்பர். ஸோ அந்த ரோல் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என் படம் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அந்த நம்பிக்கை நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். எந்த அளவுக்குன்னா செல்வா சார்கிட்ட இந்த கதை போய் சொல்லும்போது அவர் வந்து விஷ்ணு இது பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரான்னு கேட்டார் டைரக்டர் கிட்ட. பட் டைரக்டர் இல்லை சார், அவருக்கு அப்போ கட்டா குஸ்தி ரிலீஸ் ஆகல. ஸோ டைரக்டர் வந்து இல்லை சார் அவர் இந்த மாதிரி ஓகே தான். அப்படியா, சரி ஓகே குட், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட ரோல் பவர்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்ரத்தா ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸ்ரத்தா இஸ் அ வெரி குட் ஆக்டருங்க. இந்த கதை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் 30 minutes பற்றி நான் பேசினேன்ல, அவங்க தான் அதில் ஃபர்ஸ்ட் 30 minutes அவங்க கேரக்டர் தான் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு பர்ஃபார்மர் தான் எங்களுக்கு வேணும். அண்ட் நான் எடுத்த உடனே மைண்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல நேம்ஸ் யாரை போகலாம் சொல்லும்போது எனக்கு ஸ்ரத்தா ஸ்ரீநாத் போகணுன்னு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சது. ஆன்போர்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 30 minutes அவங்க ஸ்க்ரீன் அப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நடிக்கும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ பிகாஸ் இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஆப்போசிட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் பெட்டராக பண்ணணும்னு தோணும். போட்டியாக நான் எடுக்க மாட்டேன் என்றைக்குமே. பட் ஒருத்தவங்க நல்லா பண்ணும்போது அவங்கள ஈக்குவலாக நம்ம மேட்ச் பண்ணணும்னு எனக்கு அந்த ஒரு சேலஞ்ச் எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் அந்த விதத்தில் ஷீ இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். இந்த பேர்லேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். என்னங்கிற திருப்பி நான் சொல்ல முடியாது. ஸோ பொதுவாக வந்து ஹீரோ ஹீரோயினுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இது நீங்கள் படம் பார்க்கும்போது இது வேறையாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் தான் நான் டிஃபர் பண்றதுக்கு, ஒவ்வொரு படத்துக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே ஓகே நைஸ். ஏன்னா ஸ்ரத்தா அவங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து எஸ் ரொம்ப சூஸியா தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் கொஞ்சம் டிலே ஆகும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப நல்ல கதை என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். சரி நோ ப்ராப்ளம். பட் வென் வி திருப்பி இது ஷூட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களை ஒரு டீம் மாதிரி சப்போர்ட் பண்ணி டேட்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி இந்த டேட்டில் திருப்பி பிளான், லாஸ்ட் மினிட்லாம் பிளான் பண்ணோம். ஷூட்டிங்கை நவம்பரில் ஆரம்பிச்சது, வேறு வழி இல்லாமல் தான் திருப்பி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா இன்னும் ராம் படம் முடியல, ஸோ அது இழுத்துட்டே இருந்தது. அப்புறம் நான் ப்ரொடியூசர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் 2 years ஐம் வெயிட்டிங். என் ப்ரொடக்ஷனில் என்னால் வேற படங்கள் இருந்தாலும் போக முடியல. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு படத்தை முடிக்காமல் நான் எப்படி இன்னொரு படத்துக்கு போகிறேன்? அது நியாயம் கிடையாது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஆரியன் டைட்டில், அது எனக்கு ரொம்ப இமோஷனல் டைட்டில். அப்புறம் டைரக்டரோட லைஃப், அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். ஸோ நான் அதனால எந்த படத்தையும் கமிட் பண்ணல, சும்மா கூட உட்காந்துருந்தேன் 6 மாதம். பட் ஐ டென்ட் கமிட் டு எனிதிங். ஸோ இது முடிச்சுட்டு தான் அடுத்து போகணுங்கிறத நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ வென் வி ஸ்போக் டு ஹர் லாஸ்ட் மினிட்ல ஷி வாஸ் இமிடியட்லி ரெடி. ஷி கேவ் அஸ் எக்ஸ்ட்ரா டேட்ஸ். அந்த ஓல்ட் போர்ஷன்ஸ் ரீஷூட் பண்ணோம். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு, 2 பேரோட லுக் கொஞ்சம் மாறி இருக்கும். அதெல்லாம் ரீஷூட் பண்ணும்போது ஷி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ஐ திங்க் அவங்களுக்கு இது ஒரு செம்ம பேர் கொடுக்குற படமா இருக்கும். சூப்பர். ஓகே. ஸோ டெக்னிக்கலா மியூசிக்கும் எடிட்டிங் ஜிப்ரான் சார் ராட்சசனோட. ஆமா, சி எப்படின்னா ராட்சசன் இருக்கக்கூடாதுங்கிறது, ராட்சசன் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியரா இருந்தது. ஓகே, ஒன்று வேற டெக்னீஷியன்ஸ் கிட்ட போகலாம், இல்லை அதே டெக்னீஷியன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க ராட்சசன் என்ன பண்ணீங்களோ அதை பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அதுல கரெக்டா இதெல்லாம் நான் ராட்சசன் இது வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும். அதனால நான் அவங்களோட போனேன்.
அவங்க ஒரு புது விஷயத்த கொண்டு வருவாங்க, ராட்சசன் கம்பேரிசன் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புது விஷயத்த கொண்டு வருவாங்க டேபிளில். அதனால வந்து நான் அவங்களோட தான் திருப்பி ட்ராவல் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஜிப்ரான் சார் வந்து பிகினிங்ல இல்லை படத்தில், படம் முடியும் போது தான் யார் கூட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா படம் வந்து மியூசிக் ஃப்ரெண்ட்லி ஃபிலிம் கிடையாது, ரொம்ப சாங்ஸோ இது பெருசாலாம் கிடையாது. 2 சாங் எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் அண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ சார் கிட்ட படம் காமிச்சிட்டு, சார் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், சூப்பராக இருக்குது ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது, சார் கண்டிப்பாக நான் ராட்சசன் கம்பேரிசன் வராது இல்லைன்னு நான் கேட்டேன். இல்லை வராது, ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா வராது, முன்னாடி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னாரு. பட் ஐ வில் மேக் ஷூர் தட் நான் ஒரு புது மியூசிக் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ சாங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, ஐம் த கைன்னு. அண்ட் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு எஃபர்ட் எடுத்து புது சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இது படத்தில் டைம்ங்கிற ஒரு ஃபேக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் டீசர் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா 1 hourல ஒருத்தன் வந்து பேர் அனௌன்ஸ் பண்ணி 1 hourல அவங்களை கொண்டுடும். அப்போ டைம்ங்கிற ஃபேக்டர் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. டைமிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான், அந்த டைம் எலிமெண்ட், டைம் லூப் வச்சு தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் சில எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் சாண்ட் லோகேஷ் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் எடிட் பேஸ்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே சமயத்தில் 5 இடத்துல நடக்கிற விஷயம் உங்களுக்கு பேக் டு பேக் வரும். நம்ம இங்கே பேசுறது ஒன்று, எதை பற்றி பேசுகிறோமோ அது, அங்கே என்ன நடக்குதுன்னு வேற ஒரு பேரலா இன்னொருத்தன் என்ன பண்றான்னு சொல்லி டக் டக் டக்னு ஒரே சீனுக்குள்ள 5 எடிட் வரும். அப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அட் த சேம் டைம் எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதோட கட்டிங் பாயிண்ட், அடுத்த ஷார்ட் அங்க போயிட்டு இருக்க சீனோட கட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகணும், அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த எடிட்டிங்கும் ஒரு பேட்டர்ன் பிடிச்சிட்டு பண்ணியிருக்கிறோம். இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஆக்சுவலாக எடிட் தான் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 months ஆச்சு லாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எடிட் பேட்டர்ன் பிடிக்கிறதுக்கு. பட் சாண்ட் லோகேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இந்த டீமோட நான் வரும்போது ஒரு வெற்றியாக தான் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். சூப்பர் சூப்பர் சார். செல்வா சார் பற்றி பேசலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு காசிப்பாக நாங்கள் கேள்விப்பட்டது தான், அது கரெக்டாக வச்ச டைம்லேயே உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ராயன்ற ஸ்கிரிப்ட் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறதா இருந்த சமயத்தில் அந்த 3 பேர்ல 3 ஹீரோல ஒரு ஹீரோவா நீங்க பண்றதா இருந்ததுன்றது ஒரு தகவல். அதை நான் அப்பயும் நீங்க உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்க. ஆமா, தனுஷ் சார் வந்து அதுக்கப்புறம் டைரக்ட் பண்றதுக்கு போகும்போது தனுஷ் சார் தான் என்கிட்ட பேசினாரு. ஸோ ராயன் சந்தீப் கிஷன் கேரக்டர் நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் சில காரணங்கள்னால பண்ண முடியல, டேட் பிரச்சனை இருந்தது. ஸோ சார்கிட்ட நான் கேட்டேன், சார் எனக்கு ஆசை தான் பண்ணுறதுக்கு, பட் அப்போ அந்த கேரக்டர் டிசைனிங் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இப்போ நீங்க பார்த்த டிசைன் கிடையாது, அது கொஞ்சம் வேற டிசைனிங்கா இருந்தது கேரக்டர். அதை நம்ம பேசணும் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சிலது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, நோ ப்ராப்ளம் விஷ்ணு, அது நான் உண்மையாவே நான் நினைச்சு பார்க்கல அவர் அப்படி ரிப்ளை பண்ணுவாருன்னு. இல்லை நான் கதையை மாற்ற மாட்டேன்னு சொல்லுவாருன்னு நான் நினைச்சேன். பட் அவர் ரொம்ப கிரேஷியஸா வந்து அவர் வந்து அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை எப்படி டியூன் பண்ணோம் நம்ம பேசிடுவோம் அப்படின்னாரு. அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இவ்வளோ தூரம் அவருக்கு புரியுது, ஒரு ஹீரோவோட ஜேர்னி ட்ராவல் புரியுது அவருக்கு. அப்போ கட்டாகுஸ்தி ரிலீஸ் ஆகலை. ஸோ நான் சொன்னேன், சார் நான் கட்டாகுஸ்தின்னு ஒரு படம் பண்ணுறேன், கண்டிப்பாக அது ஹிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வர படம் சார் இது, ஆரியனுக்கு அப்புறம் வர படம், ஆரியனும் ஒரு நல்ல படம் சார், கண்டிப்பாக இந்த கேரக்டர் நான் பண்ணோன்னா இப்படி சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது இம்மீடியட்லி ஓகேனார். அண்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அண்ட் ஐ செட் ஓகே சார். அப்புறம் இது நடக்காது, அப்படி ஒரு டேட் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் பேசும்போது அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் நீங்கள் எனக்காக இவ்வளோ சேஞ்ச் பண்ணுன்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு பண்ணணும்னு ஆசை சார், பட் ஒரு 2-3 மாதம் தள்ளும் சார், பரவாயில்லையான்னு சொல்லும்போது, இல்லை விஷ்ணு எனக்கு வந்து ஐ கான்ட் புஷ் த ஸ்கிரிப்ட்னாரு. சரி சார், நோ ப்ராப்ளம், வெரி சாரி, என்னால் வந்து அகாமடேட் பண்ண முடியல, அப்புறம் நோ ப்ராப்ளம், நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுவோம்னாரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த அவர் கூட நான் ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அந்த கதைக்கு. அவரோட பேஷன், டெடிகேஷன் அண்ட் அவரோட ஜேர்னி பற்றி அவர் என்கிட்ட பேசினார். அது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதில் செல்வா சார் ஜேர்னி பற்றியும் பேசினார். ஸோ எனக்கு பயங்கரமான ஒரு 2 to 3 hours அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவரோட ஆஃபீஸில் ஈசிஆரில் வீடு இருந்தது. அங்கே போய் நான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப் இருந்தது. ஸோ அங்கே போய் பேசும்போது அவர் ஒரு 2 to 3 hours கதை சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட பேசினார். அந்த அந்த ஹவர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஜேர்னி, அவரோட ஜேர்னி எனக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது, இப்படி உழைக்கிறாரு அப்படின்னு. ஸோ அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தனுஷ் சார் ரொம்ப ஃபேவரட். அண்ட் அதுக்கப்புறம் வென் ஆரியன் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் செல்வா சார் தான் நடிக்கிறாரு. ஸோ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி செல்வா சார் நடிக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, நல்லா கதை சார் அப்படின்ட்டு. இல்லை சொன்னார் அப்படின்னாரு. செல்வா சாரோட பெரிய ஃபேன் நான் அவரோட ஃபில்ம்ஸ். அண்ட் அவர் இந்த கேரக்டர் பண்ண போகிறாரு ஒத்துக்கிட்டாரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா
சின்ன வயசுல அவர் படங்கள் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் நம்ம படத்தில் நம்ம கூட நடிக்க போகிறாருங்கிறது என் ப்ரொடக்ஷன்லன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸஸ் எனக்கு நிறைய படங்களில் குட்டி குட்டியாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நம்ம ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு இவ்வளோ பெரிய நேம்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, இல்லை நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பயங்கர திருப்தி கொடுக்கும் அது. அண்ட் செல்வா சாரோட கேரக்டர், சீரியஸாக சொல்கிறேன், செல்வா சார் ஒரு ஆக்டராக என்னை பொறுத்தவரைக்கும் ப்ராபப்ளி அவரோட பெஸ்ட் ஃபில்மாக இருக்கும் அது. சூப்பர். அதே மாதிரி இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்க, போஸ்ட் கோவிட் 2 ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆனது தான் கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சே அடுத்தடுத்து நிறைய படங்கள் லைனப்பில் இருக்குது. அது வந்து இப்போது 2 வானமாக இருக்கலாம், மோகன்தாஸ்னு ஒரு படம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அது இன்னும் நாங்கள் பார்க்கல, அது இருக்கலாம், கட்டா குஸ்தி 2-ஆ இருக்கலாம், அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் அருண்ராஜா சாரோட பண்ண போகிற இதுவாக இருக்கலாம், அப்புறம் பேச்சுலர் சதீஷ் அவரோட நீங்கள் ஒர்க் எங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஓவர் த இயர்ஸில் நீங்கள் உங்களுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. பண்ணிட்டு இருந்திருக்கிறேன், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒவ்வொரு வாட்டியும் டிலே நடந்துகிட்டே இருந்தது. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு நான் நாட் மல்டி டாஸ்கருங்க. என்னால் ஒரு டைமில் ஒரு விஷயமோ இல்லை 2 விஷயத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் நமக்கு டிலே ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரே டைமில் 5 விஷயத்தில் இருக்கணும். ஆனால் 5 விஷயத்துலையும் கரெக்டாக நியாயமாக இருக்கணும். ஓகே, ஒரு ஹீரோவாக அது இருக்கிறது ஓகே ஓரளவுக்கு. ஒரு படம் முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு போகும்போது அந்த படம் ரெடியாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக அது ஏன்னா டைம் இனிமேல் டிலே ஆகக்கூடாது. ஸோ ஒரு ப்ரொடியூசராகவும் பார்த்தீங்கன்னா நான் 5த்துலேயும் ஒரே டைமில் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2 பண்ணிட்டு இருக்கும்போது 3ஆவதுக்கு வேலை பார்த்தா தான் இந்த 2 முடியும் போது 3ஆவது போகும்போது ரெடியாக இருக்கும் ஷூட்டுக்கு. ஓகே, அதுக்கு 3ஆவது போகும்போது 4ஆவது ஷூட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும், 5ஆவது கதை ரெடியாக இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, மல்டி டாஸ்கிங் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், அதுதான் எனக்கு ரொம்ப 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 சேலஞ்சிங்காக இருக்கு. ஓகே, இதுல நடுவில் தம்பி அவருக்கு படம் பண்ணும் இப்போ. ஸோ என்ன ஆகுதுன்னா பிரெயின் ஃப்ரை ஆயிடுறேன் சம்டைம்ஸ். பட் சம்டைம்ஸ் தோணுது எதுக்கு இவ்வளோ பண்றோம் அப்படின்ட்டு. திருப்பி என்ன தோணுதுன்னா, இல்லை இது பண்ணலன்னா நம்ம டைமுக்கு திருப்பி அடுத்து 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கணும். அப்போதான் நான் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன்ல அது நடக்கும். ஓகே. ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் நான் பிளான் பண்ணுறேன், நான் மிஸ் ஆயிடுது. இந்த வாட்டி அது மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால ஒரு 5-6 கதைகள் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொருத்தரோட ப்ராசஸ் இப்போ நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், ஆரியன் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். கட்டா குஸ்தி 2 ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, 2 மட்டும் டப்பிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ பேரலா முன்னாடி பண்ண மாட்டேன். அருண்ராஜுக்கு எல்லா பிளான் போயிட்டு டிசம்பர்ல ஜனவரில ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபைனல் ஆகிட்டு இருக்கு. பேச்சுலர் சதீஷ் வந்து நான் மே ஜூன்ல ஷூட்டிங் போறேன், அதுக்கு உண்டான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தம்பி படம் அடுத்த மாசம் போறோம். ஸோ அது ரெடி டு கோ டு ஷூட். இவ்வளோ பேரலான ஒர்க் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு ஆரியன், அதோட பிஸ்னஸ் பண்ணணும், ப்ரமோஷன் பண்ணணும், அதே சமயத்தில் மற்ற படங்களோட ஷெட்யூலிங் போடணும், ஆக்டர்ஸோட டேட் மேட்ச் பண்ணணும், டைமும் டிலே ஆகக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடும்போது சம்டைம்ஸ் எதுக்கு இவ்வளோ ஓடிட்டு இருக்கோம்னு தோணுது. ஆனால் திருப்பி ரீமைண்ட் பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது இது நான் ஓடலை அப்படின்னா திருப்பி எனக்கு டிலே நடக்கும். இந்த டிலே இனிமேல் நடக்கக்கூடாது, எனக்கு வேற வழியே கிடையாது தம்பி, நீ ஓடிதான் ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு நாள் சோகமாக இருப்பேன், அடுத்த நாள் திருப்பி எனர்ஜியாக இருப்பேன். ஸோ பட் ஐ லைக் இட், ஐம் லைக்கிங் இட். என்ன நான் பிஸியாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கேன். நான் கொஞ்சம் அப்படியே பிஸி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் உட்காந்துட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி மென்டலியே நான் வந்து லோ ஆயிடுறேன். ஓகே. ஸோ அதனால ஐ திங்க் ஐம் ஹாப்பி பீயிங் பிஸி. சூப்பர். ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரோல்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த பிஸ்னஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு, இந்த கிரியேட்டிவ். அதான் நான் ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, என்ன உங்களை புஷ் பண்ணுது? ஏன்னா ஒரு ஆக்டராக எனக்கு லைஃப்பில் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைன்னு கேட்டீங்க, இல்லை கிரிக்கெட்டர் தான். ஆமாம். அப்போ இப்போவும் காலையில ஏஞ்சி ஆக்டிங் போறேன், இன்னைக்கு நான் நடிக்க போறேன்னு ஒரு சந்தோஷம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. இது என் வேலைன்றதான் எனக்கு இருக்கு. அந்த பேஷன் வேற, ஒர்க் வேற. என் பேஷன் கிரிக்கெட், என் ஒர்க் வந்து சினிமா. எனக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அப்போ வாட் இஸ் கிவிங் யூ தட் எனர்ஜி டு கோ அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கிரிக்கெட் ஆடும்போது ஃபேமஸ் ஆகணும் தான் ஆசை, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட்ல. அண்ட் அது கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்டுக்குள்ளே ஒரு இந்தியன் டீம் போய் ஆடும்போது ஒரு மேட்ச் ஜெயிச்சு வச்சு, ஐ மீன் எப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு மேட்சை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்களோ, இல்லை ஒரு 6 ஒரு 4 அடிக்கும்போது அது ஒரு பாராட்டு இருக்குல்ல, அதுதான் என்னோட ஹை. அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அவ்வளோ வருஷமாக. அது எனக்கு நடக்கலை கிரிக்கெட்டில். சினிமாவில் அந்த ஹை இருக்குது. ஒரு படம் ஓடும்போது அப்போது ஒரு பாராட்டு வரும் தருங்க, அதுதான் என்னோட ஹை. அதுலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா,
சினிமாக்குள்ள நான் ஒரு கதை கேட்கும்போது எனக்கு ஒரு புது விஷயம் தோணும்ல. அந்த அந்த விஷயம் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸும் அதே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ஹை. ஓகே. ஸோ இந்த ஹை தான் என்னை வந்து ஓட வைக்குது. சூப்பர். அதனால அந்த ஹை மாதிரி படங்கள் கதைகள்லாம் நான் தேடுறேன். ஏன்னா அதுதான் என்னோட மோட்டிவாவே இருக்கு. இப்போ புஷ்பா புருஷனோட காமெடி கேட்ட நான் சிரிச்சேன் பாத்தீங்களா, 6 மணி காமெடி கேட்ட நான் சிரிச்சேன் பாத்தீங்களா, அது தியேட்டர்ல உழுந்து எல்லாரும் சிரிக்கும் போது சூப்பரா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஒரு ராட்சசன் பண்ணும்போது நான் சத்தியமா ராட்சசன் படம் பார்க்கும்போது தியேட்டர்ல இப்படி ஒரு இன்டராக்ஷன் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. கண்டிப்பா நல்ல படமா இருக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் தெரியுமா தியேட்டருக்குள்ள. அந்த வண்டி நான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த கிறிஸ்டபரோட வண்டி வரும், அப்படியே வண்டி வரும்போது ஒரு ட்ரக் வரும். அந்த ட்ரக் வரும்போது தியேட்டர்ல கத்துறானுங்க பாருங்க, அது யோ ஏன்டா வர டேய் இப்போ வரியா, அந்த ஒரு இன்டராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. அந்த சந்தோஷத்தை தான் என்ன வந்து டிராவல் பண்ண வைக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, when I listen to scripts இல்லை, I wait for those moments, those emotional moments. இப்போ எஃப்ஐஆர்ல என்னோட கதையில படத்துல என்னோட அம்மாவோட டெத் அப்போ நான் பயங்கர இமோஷனாக அழுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்தேன், நிறைய பேருக்கு அந்த கலங்கி அந்த அது எனக்கு வந்து ஹை கொடுக்குது. நான் நினைச்சேன் இந்த இமோஷன் இந்த சீன் பயங்கரமா இருக்கும், உண்மையாவே அது இருக்கு. ஸோ இதுதான் என்ன புஷ் பண்ணுது, டு மேக் த ஆடியன்ஸ் ஹாவ் an experience in a theater and see that experience just like what I felt while listening to a script. அதே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க போது நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறேன். இதுதான் என்னோட எனர்ஜியே. மற்றபடி ஒரு ஆக்டராகவோ போய் நடிக்கிறதோ நடிப்புல நல்ல பேர் வாங்குறது அதெல்லாம் வந்து ஓகே குட் தான். ஆனா ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஒரு ஆடியன்ஸ் கிடைக்குது இல்ல, அதுதான் எனக்கும் சந்தோஷம். இதனால தான் நான் ஒருவேளை ப்ரொடியூசராகவும் இருக்கிறேன், கிரியேட்டிவ் விஷயத்துலயும் ரொம்ப இன்வால்வ் ஆகிறேன், ஒரு ஆக்டராகவும் இருக்கிறேங்கிறது இதுதான் என்னோட ஒரு மோட்டிவ், என்னோட கோலா இருக்குன்றது நான் சொல்லுவேன். சூப்பர். ஓகே. இந்த மோகன்தாஸ்ன்ற படத்தை பத்தி நான் ஒவ்வொரு தடவை உங்கள்கிட்ட சந்திக்கும் போதும் அதை நான் கேட்கறது உண்டு. ஏன்னா அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் டைட்டில் ஃபாண்ட்டும் நீங்க அந்த ஷர்ட்டை கழட்டி வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அந்த சுத்தியல் அந்த கண்ணாடி கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளா இருந்தீங்க. ஏன் அந்த படம் இன்னும் அது வந்து நான் ஓடிடிக்காக எடுத்த படம். ஓகே. ஸோ ஓடிடி வந்து அன்பார்ச்சுனேட் டைரக்டர் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாரு கார்த்தி ரெடி பண்றதுக்கு. ஓகே. அந்த டைம்ல ஒரு தாட் இருந்தது எல்லாருக்குமே, என்னன்னா இனிமே டைரக்ட் ஓடிடி ஃபிலிம்ஸ் தான் அப்படிங்கிறது. ஆனா அதே டைம்ல நான் எஃப்ஐஆரும் முடிச்சிருந்தேன். ஆனா எஃப்ஐஆர் என்ன ஆனாலும் நான் தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒத்த கால நின்னேன். நிறைய டைரக்ட் ஓடிடி ஆஃபர்ஸ் வந்தது, நிறைய பேர் கொடுத்துருங்க நல்ல விலை கொடுத்துருங்கலாம் சொன்னாங்க. ஏன்னா அது என்னோட ஹையஸ்ட் கொடுத்துருந்தேன் நான். ஆனாலும் நான் தியேட்டர்ல தான் வரணும் அப்படின்னு ரொம்ப கிளியரா இருந்தேன். ஏன்னா அது தியேட்டருக்காக எடுத்த படம், ஒரு ஹீரோவா ஒரு தியேட்டர்ல அது பார்த்தாதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கும். ஆனா மோகன்தாஸ் அதே டைம்ல ஒரு ஓடிடிக்காக எடுத்த படம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தியேட்டர்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்க்க முடியாது அந்த படத்தை. அப்பா அம்மாவும் பார்ப்பாங்க, பசங்களும் பார்ப்பாங்க, கேர்ள்ஸும் பார்ப்பாங்க, பாய்ஸும் பார்ப்பாங்க. ஆனா எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு இடத்துல பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு கதை. அதுல ஒரு சின்ன இஷ்யூ டச் பண்ணிருக்கோம். ஸோ இதை தியேட்டர்ல எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்க. ஆனா ஓடிடில உட்காந்தாங்கன்னா கன்ஃபார்மா படம் பார்ப்பாங்க, தனித்தனியா பார்ப்பாங்க, ஆனா பார்ப்பாங்க. ஸோ அதனால நான் இது வரைக்கும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் கட்டாகுஸ்தி ஹிட் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு ஆரியன் வரப்போகுது. பட் அந்த படம் இன்னமும் நான் டைரக்ட் ஓடிடி கொடுக்குறது தான் ரெடியாக இருக்கிறேன். அது ஓடிடி வாங்கலை, ஏன்னா என் பிஸ்னஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ ஓடிடி வாங்கலைன்னாலும் ஐ வில் ரிலீஸ் இட் சம்டே. அது எப்படிங்கிறது ஐம் ஃபிகரிங் இட் அவுட். அதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டுருக்கு. அது டைம் வரும், நேரம் வரும். அந்த படத்துக்கு ஒரு தழுத்து இருக்கு, ஆனால் அது கண்டிப்பாக வெளியே வரும். அதை மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அதை நான் ஏன்னா அது திருப்பி நான் ஒரு இஷ்யூ ஒரு ரீசனுக்காக தான் படம் எடுத்தேன். அந்த ரீசன் ரொம்ப சூப்பரான ரீசன். அண்ட் அந்த ரீசன் வெளியே வரும்போது தான் அந்த படத்து மேலே இன்னொரு மரியாதை வரும். அண்ட் அது கரெக்டான பிளேஸில் கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. நான் தியேட்டரில் கொண்டு வரலாம், இல்லைன்னு கிடையாது. ஆனால் நான் சொன்ன ரீசன் இருக்குல்ல, அதனால மட்டும்தான் நான் தியேட்டரில் கொண்டு வராமல் இருக்கேன். இது ஓடிடி ஃபிலிம், ஓடிடிக்காக தான் நான் எடுத்தேன். அதனால ஓடிடியில் தான் வருவேன். அதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஆரியன் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு 2 to 3 years ஆயிடுச்சு இல்ல கேப். ஸோ அதனால ஆரியனுக்கு அப்புறமா தான் என்னால் அது தொட முடியும். சூப்பர். ஓகே. ஸோ அடுத்தடுத்து இந்த ஹிட் காம்பினேஷன்ல இரண்டு வானம்க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா அவரும் அதுக்கப்புறம் வேற ஹீரோக்களோட படம் பண்ணல, வேற ஒருத்தவங்களுக்கு பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் நீங்களே ஜாயின் பண்றீங்கன்னும் போது ஆல்ரெடி முண்டாசுப்பட்டி ஹிட், ராட்சசன் ஹிட், 3வது முறையாக அவங்க சேரும்போது என்ன இருக்கும்போது அது ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்றது இருந்தது. இன்னொன்று நீங்க இன்னைக்கு சென்சேஷனா இருக்கக்கூடிய மமிதா
இருக்காங்க. ஆமா. கொடைக்கானல்ல ஷூட்டு ஆமா. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சம்திங் அதில் ஏதோ யூனிக் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று ஷூட்டிங் டேஸுமே கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே. 150 நாள் அப்பா. 52 55. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு லவ் படம் 150 நாள் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? பண்ணலாம். சி அகெயின் அதோட கோர் கான்செப்ட் என்னன்னு ஷேர் பண்ண முடியாது. அதுதான் படத்தோட ஹைலைட். ஓகே, அது ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் லவ் ஸ்டோரிக்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்ட் அதுதான் உங்க சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு. அந்த எலிமெண்ட் நான் கதை கேட்கும்போது எனக்கே இது நான் யோசிச்சு கூட பார்க்கலையா இப்படி நடக்கும் அப்படிங்கிறது நான் ராம் கிட்ட சொன்னேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இமோஷனல் ஒரு மொமெண்ட் நரேட் பண்ணும்போது அவர் கிட்டத்தட்ட 6 hours என்கிட்ட கதை நரேட் பண்ணார். 6 to 7 hours. அண்ட் ஒரு 5th hour அப்புறம் நான் அவர்கிட்ட அந்த ஒரு இமோஷனல் பிளாக் ஒன்று சொன்னார். ராம் நான் படம் பண்ணுறேன்ட்டேன். அப்புறம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. இல்லை இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு மட்டும் சொல்லிடுங்க. ப்ரீ கிளைமேக்ஸும் போது இல்லை நீங்கள் கதை கேளுங்க. நான் தான் பண்ணுறேன்றேன். அப்புறம் என்ன கதை? இல்லை நீங்கள் தான் என்னோட இந்த கதையை தெளிவாக உட்காந்து இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணி கேட்குறீங்க. இன்னும் திருப்பி நீங்கள் ராட்சசன் மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. ராட்சசன் கதை இப்படி தான் நடந்தது அவருக்கு. அவர் ஆமாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. நான் கதை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டோடய யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட நான் சொல்கிறேன் ராம் இவ்வளோ நல்லா இருக்குது. இது எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒருத்தரால் கேட்க முடியும் அப்படின்னு நான். அப்போ அவர் சில ரீசன்லாம் சொன்னார். சரி சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே நான் பண்ணுறேன் ராம் அப்படி ஃபுல்லாக இன்னும் 2 hours கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பண்ணுறேன் அப்படின்னு. பட் இவ்வளோ நாள் எடுக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல. அவரும் நினச்சி பார்க்கல. ஸோ 80 days தான் நாங்கள் பிளான் பண்ணோம். It went to 150+ days. அதுதான் என்னோட டைம் லைனை கொஞ்சம் கெடுத்துருச்சு. பட் படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி எப்படி சொல்கிறது, ராம் முண்டாஸ்பட்டிக்கு அப்புறம் ராட்சசன் ஏன் பண்ணார்? அவருக்கு ஒரு இதுலேருந்து நான் டோட்டலாக வேற யாரும் எல்லாரும் ராட்சசனுக்கு அப்புறம் ராட்சசன் மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு நினச்சாங்க. அவர் லவ் ஸ்டோரி பண்ணுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப கிளியர். ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று எனக்கு டோட்டல் 360 degree ஜம்ப் அடிச்சுட்டு அதில் நான் அவர் டேரக்டராக ஜெயிச்சு காட்டணுன்றது. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது அந்த நேர்மையும் அந்த குவாலிட்டியும் அந்த கிராஃப்ட், நான் ராமோட கிராஃப்டை ரொம்ப மதிப்பேன். அவர் செம்ம கிராஃப்ட் உள்ள ஒரு ஆள். எக்ஸிகியூஷன் மட்டும் கொஞ்சம் டைம் எடுப்பார். ஆனால் கிராஃப்ட் கண்ட்ரோல் அவருக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். அந்த ரைட்டிங் அவருக்கு பயங்கர ஸ்ட்ராங். அந்த சீனுக்குள்ளே ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணுவார். அது ஒவ்வொரு சீனில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது நடிக்கும்போது பெரிய சேலஞ்ச். நாங்கள் 20-30 டேக்கில் போகவே மாட்டோம். யாராக இருந்தாலும் எப்படி பேசி போனால் நானும் மம்மிதா இன்னைக்கு எவ்வளோ டேக் உங்களுக்கு? எனக்கு ஒரு 23. உங்களுக்கு நான் கவுண்டே இல்லை 30 or 40 தெரிலன்னு. ஒரு நாள் கேட்டேன் எவ்வளோ, இல்லை இன்னைக்கு நான் கவுண்ட் பண்ணேன் 70 டேக்ஸ்ன்னாங்க. 20 டேக்கா அப்படின்னு. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ஷனை பார்த்து அவர் பண்ணுறாரு இந்த படத்தை. ஏன்னு எங்களுக்கும் தெரில. ஓகே, பட் ஒரு ஆக்டர்ஸாக ஐ பிலீவ் ஹிம் கம்ப்ளீட்லி. அண்ட் இந்த படம் வெளியே வரும்போது இட்ஸ் வில் பி அ ஜுவல் அகெயின் இன் ராம்ஸ் கரியரும் என் கரியருங்கிறது நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சீக்வல் பண்ணுறீங்க. ஸோ பொதுவாக ஒரு படத்தோட சீக்வல் அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு சீக்வல்னு பார்ட் 2 வரும். அதில் வேற டேரக்டர் இருப்பாங்க, இல்லை அதே டேரக்டராக இருந்தாலும் வேற ஹீரோக்கள் இருப்பாங்க, டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அதே காம்பினேஷனில் நம்ம ஊரில் சீக்வல் எல்லாரும் ரசிக்கப்பட்டதுன்றது ரொம்ப சில படங்களுக்கு தான். ஸோ சீக்வல் பண்ணலாங்கும் போது உங்களுக்கு ஐடியா என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீக்வலுங்கிற ஒரு கலாச்சாரம் இப்போதான் வந்திருக்கு. ஆமாம். ஆனால் நான் இது ஒரு எய்மாக ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் நிறைய பிளானிங் பண்ணியிருக்கிறேன். எந்த இதுவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, முண்டாஸ்பட்டிக்கு சீக்வல் இருக்கு, இன்டர்நெட் நாளைக்கு சீக்வல் இருக்கு, ராட்சசனுக்கு சீக்வல் இருக்கு. ஸோ அந்த சீக்வல் அப்போவே நான் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஜீவாக்கே சுசி சார் இருந்து எனக்கு சீக்வல் சொன்னார். கதையை வச்சிருந்தாரு ஒரு 2 years முன்னாடி சொன்னார். இல்லை 2 years முன்னாடி திருப்பி சொன்னார். ஓகே ஓகே. ஸோ சீக்வல் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் நிறைய படங்கள் முன்னாடி நான் யோசிச்சு கமிட் பண்ணியிருக்கிறேன். எஃப்ஐஆர் கமிட் பண்ணும்போது சீக்வல், ஓகே, கமிட் பண்ணும்போதே பார்ட் 1 இருக்கு, பார்ட் 2 இருக்கு. ஸோ அது நடக்கல. இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆச்சு. இன்டர்நெட்னாலே அனௌன்ஸ் ஆகி நடக்கல. முண்டாஸ்பட்டி இன்னும் நடக்கல, ராட்சசன் இன்னும் நடக்கல, நடக்க போகுது. ஸோ எனக்கு என்னன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி ஒரு நல்ல படத்தை கேபிட்டலைஸ் பண்ணாமல் விடுறோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த வாட்டி கட்டா குஸ்திங்கிற ஒரு படத்துக்கு சீக்வலுங்கிறதே கிடையாது. அது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதுக்கு என்ன சீக்வல், கதை தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஆசை, நான் பண்ண படங்களுக்கு சீக்வல் நான் தான் ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பிக்கிற வரைக்கும் வேற யாருமே ஆரம்பிக்க மாட்டாங்கிறத நான் ரொம்ப கிளாரிட்டி ஆயிட்டேன். இதை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனாதான், இது போயிட்டு ஒரு ஹிட்டு கொடுத்தாதான் விஷ்ணுவோட சீக்வல் ஹிட் ஆகுதுன்னு சொல்லி அந்த 4 கதையோட சீக்வல் ஆரம்பிக்கும் மறுபடியும். இதுதான் என்னோட இன்டென்ஷன்.
அப்போ டேரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது வேற ஒரு கதை தான் சொன்னாரு. அது வேற சப்ஜெக்ட் அப்படியே டோட்டலா வேற சப்ஜெக்ட், சீக்வல் சப்ஜெக்டே கிடையாது. செல்லா அப்போ 2 கதை வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னாரு, நல்லா இருக்கு செல்லா, வேற என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் அடுத்த கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. இல்ல வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஐடியா, சீக்வல் பண்ணலாமா கட்டா குஸ்திக்கு அப்படின்னு. சார் நானும் அதான் யோசிச்சேன், எப்படி சார் பண்ண முடியும், எனக்கும் தெரியல அப்படின்னு. இப்படிதான் பேச ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல நாங்க ஒரு ஸ்கெல்டன் டெவலப் பண்ணோம். பார்ட் 2க்கு என்னவா இருக்கணும்னு. என்னைக்கு கூட அந்த படத்தோட ஸ்கெல்டன் அதே தான். அந்த 1/2 hour நாங்க பேசி 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 ஒரு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரலாம் கதைக்கு, இப்படி பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரலாம் வீரா கேரக்டருக்கு, கீர்த்தி கேரக்டருக்கு, இதெல்லாம் பேசி கேசி ஒரு 1/2 hourல நான் கை கொடுத்துட்டேன், பண்ணிடலாம் செல்லான்ட்டு. அங்கேருந்து ரைட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சது. ஒரு 6 to 8 மாசம் அவர் எழுதினாரு. நிறைய டிராஃப்ட்ஸ் எழுதினாரு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். நான் செல்லா கிட்ட ஒன்னே தான் சொன்னேன், செல்லா இந்த டிராஃப்ட்ஸ் எல்லாமே 100% நமக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம ஷூட்டிங் போகக்கூடாது. பார்ட் 2 பண்ணணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப குரூஷியல் எனக்கு. நான் இந்த பார்ட் 2 கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு நிறைய படத்தோட பார்ட் 2 எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அது 1. 2வது நமக்கே பார்ட் 3 பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதை மறந்துடாதீங்க. என்ன கரெக்ட், பார்ட் 3 பத்திலாம் பேசியிருக்கோம் நாங்க, ஐடியாலாம். சரி பார்ட் 2 வரட்டும், அப்புறமா பாத்துக்கலான்னு. அங்க இருந்து தான் கட்டா குஸ்தி பார்ட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த ஃபைனல் டிராஃப்ட் முடியும் போது யார் கேட்டாலும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்ட் 1ஓட சில காமெடிகள் இதுல பயங்கரமா இருக்குன்ட்டாங்க. ஸோ வி ஆர் வெரி கான்ஃபிடன்ட், ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுல பார்ட் 2ன்றது அதுல புதுசு. ஏன்னா ஒரு த்ரில்லர் படம், ஆக்ஷன் படத்துக்கு பார்ட் 2. ஆமா, ஒரு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பார்ட் 2ங்கிற யாருமே எதிர்பார்க்கல. அதனாலதான் எல்லாமே நாங்க இந்த டீசர்ல வச்சோம். என்னன்னா, நான் ஆசைப்பட்டேன்ல இன்டர்நெட் நாள் பார்ட் 2 அதெல்லாம் ஐஸ்வரி சார் கேட்பாரு என்கிட்ட, நான் இல்ல 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 சொல்லிட்டு இருப்பேன். அப்பதான் கட்டா குஸ்தி பாட்டு சொல்ல அவர் சொல்லுவாரு, கட்டா குஸ்தி பாட்டுவா, கதை தான் முடிஞ்சு போச்சு எப்படின்னு. அதே டவுட் தான் எங்களுக்கும் இருந்தது ஆரம்பிக்கும் போது. ஸோ அதே வந்து ஒரு டீசரா நாங்க வைக்கும் போது அது டீசருக்கு பயங்கர கிட்டத்தட்ட 7.some million வியூஸ் ஆர்கானிக்காவே எங்களுக்கு போச்சு. எங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். அவ்வளவு பெருசா ஆடியன்ஸ் மத்தியில அது ரீச் ஆயிருக்குன்னு நானே மறந்துட்டேன். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு என்னோட பிரச்சனைகளுக்குள்ளேயே நான் இருந்தேன். இப்போ இவ்வளவு பெருசா ரீச் ஆயிருக்கு இந்த படம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. எனக்கு வந்து 26 நாள் முடிச்சிச்சு ஷூட்டு, போயிட்டே இருக்கு அந்த ஷூட். டிசம்பர் டு ஜனவரியில ஷூட்டை முடிச்சிருவேன். மேல படம் ரிலீஸ். ஸோ நான் அந்த எய்ம், மேல தான் படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு எய்மோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். வி ஆர் ஆன் ட்ராக். அண்ட் ஒரு செம்ம ஃபேமிலி என்டர்டெய்னரோட நாங்கள் திருப்பி தேட்டருக்கு வருவோம். அண்ட் ஒரு பார்ட் 2 ஒரு பேருக்காக பண்ணல, அதை நீங்க பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பர். ஸோ நாங்க நிறைய காம்பினேஷன்ல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே. அருண்ராஜ் காமராஜ் சாரோட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் மறுபடியும். ஸ்போர்ட்ஸ் படம். ஆமா. என்ன ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாமா? இல்ல இப்போதைக்கு இல்ல, அதோட அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர்ல வரும். நீங்களும் ஸ்போர்ட்ஸுக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு ஸ்போர்ட்ஸ் அவரும் கனடா எடுத்திருக்காரு, அதனால தான் அந்த காம்பினேஷன். ஓகே. அவருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவரும் ரொம்ப வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பேசும்போது தான் இப்படி நான் ஒன்று வச்சிருக்கேன்னு வந்தது. சரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு பயங்கர ஆசை. இதுல ஒரு புது எலிமெண்ட் வச்சிருக்கிறாரு. நம்ம ருட்டீனா இல்லாம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட லைஃபோட ஜேர்னி தான் அது. ஆனா ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான ஜேர்னியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவன் லைஃப்க்கு உண்டான ஜேர்னி. அவனோட ட்ரீம் ஒன்று இருக்கும், அந்த ட்ரீமை நோக்கி போற ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒன்று சொல்லி கொடுக்கும். அதுவும் அந்த படம் நெவர் கிவ் அப்னு ஒரு விஷயம் தான். லைஃப்ல நெவர் கிவ் அப் நோ மேட்டர் வாட்ங்கிறத அந்த படம் நமக்கு சொல்லி கொடுக்கும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது கேட்கும்போது. ஸோ உடனே ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு ஆனால் ரொம்ப கஷ்டம். அது ஃபிசிக்கலி ரொம்ப ரெடி ஆகணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதில். அதர் ஆக்டர் நான் வந்து பயங்கரமா உழைக்கணும் அதில். ப்ராபப்ளி இப்போ எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, ஒரு 5 ஃபிலிம்ஸ், நல்ல ஃபிலிம்ஸ், நல்ல கிராஃப்ட் தெரிஞ்ச டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்றேன். ப்ரொடக்ஷன்ல தொடர்ந்து 5 படம் இருக்குங்கிறது ஒரு ட்ரீம் தான் எனக்கு ரொம்ப வருஷமா இருந்தது. இப்போதான் அட் த ஏஜ் ஆஃப் 41 அந்த ட்ரீம் என் கண்ணு முன்னாடி லைட்டா இருக்கு. அது ஃபுல்ஃபில் ஆகணும்னா நான் இன்னும் உழைச்சி ஒவ்வொரு படமும் கொண்டு வரணும் சீக்கிரமா தேட்டருக்கு. பட் இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் உழைச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஒரு 5 படம் ஒரே டைம்ல என் கையில இருக்குங்கிறது இப்போதான். ஒரு கரெக்டான டைரக்டர்ஸோட கரெக்டான ஸ்டோரிஸ் அண்ட் ஒரு ப்ரொடியூசரா என் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அது நடக்கும், அது வெளியே வரும், எனக்கு எந்த விதமான டவுட் கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு இட்னு சொல்லுவேன். 25th ஃபிலிம் நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அதுவும் பேசி ஒரு நல்ல கொலாபரேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் கொலாபரேஷன். ஓகே. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் ப்ரொடியூசர் நான் என் கம்பெனியும் சேர்ந்து தான் படம் பண்றோம். ஓகே. அண்ட் நான் ஒர்க் பண்ண ஃப்ரெஷ் ப்ரொடியூசர், அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கொலாபரேஷன்
பியூட்டிஃபுல்லாக இருந்தேன் நான் கதை கேட்கும்போது. நான் ஏதோ தேடிட்டு இருந்தேன் 25th இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. பட் இங்கேருந்து வரோம் இப்படி வரோம்னு நான் நினச்சி பார்க்கல. அண்ட் அது கதை கேட்டு அடுத்த செகண்ட் நான் கொடுத்துட்டேன். அந்த படம் தான் 25th ஃபிலிம். அதுவும் வந்து டிசம்பர் ஜனவரியில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூப்பர். நெக்ஸ்ட் 5-6 ஃபிலிம்ஸ் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இதே மாதிரி லைஃப் கடைசி வரைக்கும் போச்சுன்னா போதும். எனக்கு இதுலேருந்து மேலேயும் போவேன்னா, நான் இதுலேருந்து கீழே இறங்காமல் இருந்தாலே எனக்கு, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அது இந்த ஜேர்னி வந்து இங்கே வரைக்கும் வர வேணாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருந்தது. இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இதுதான் என்னோட பெரிய கோலாக இருந்தது. ஆசை, இதுக்கு மேலே நடக்கிறது எல்லாம் பேராசை. ஓகே ஓகே. ஏன்னா லைஃப் வந்து நம்ம ஓகேன்னு சொன்னாலும் தள்ளும் நம்மளை. ஆக்சுவலாக நான் இப்போ ஓகே, ஆனால் லைஃப் நம்மள விடாது. அது பாட்டுக்கு நம்மளை தள்ளும். பண்ணி தான் ஆகணும், ஓடி தான் ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு போய் தான் ஆகணும்னு. பட் என்ன பர்சனலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக கேட்டிங்கன்னா, ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு மாதிரி ஐம் லிவிங் அ குட் லைஃப், ஒரு ஹாப்பி லைஃப் இன்சைட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு உங்க முகமும் நீங்க பேசுற பேச்சும். ஸோ தம்பியோட படங்கள் பத்தி பேசலாம். தம்பியோட அடுத்த படம் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் பார்த்தேன். அதில் நான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற கதைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வராது. புது எலிமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் தேட்டரில் பெருசாக போகல, பட் ஓடிடியில் நல்லா போச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு இருந்தது. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் நாங்கள் அதுதான் மைண்டில் வச்சு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அது டைரக்ட் டு நெட்ஃப்ளிக்ஸ் போகிற படம் அது. ஓகே. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் டைரக்ட் இப்போ நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல்ஸ். ஆக்சுவலாக அது ஒரிஜினலாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே ஓகே. அதனால அதுக்கு ஒரு கலரு, ஒரு ஒரு ஆமா, நெட்ஃப்ளிக்ஸ்ல படம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷுவல். எஸ், அதுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நெட்ஃப்ளிக்ஸ் லாஸ்ட் மினிட்ல இல்லை, இது நீங்கள் தேட்டருக்கு போங்க, எங்களுக்கு இப்போ இந்த டைம் லைனில் ஒர்க் ஆகாது, இல்லைனா அடுத்த வருஷங்கிற மாதிரி நம்ம பேசணும். அடுத்த வருஷம் பண்ண முடியாது சார், இந்த வருஷம் தான் நான் பண்ணேன். சரி சார், நான் தேட்டருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தான் அப்படி தான் அது நடந்தது. ஸோ அதனால அந்த கலர் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ், அதனால நெட்ஃப்ளிக்ஸை வந்து நல்லா பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் திருப்தியாக இருந்தோம். ஏன்னா அதுக்காக தான் படம் எடுத்தது. ஸோ நான் அது அடிக்கடி சொல்லுவேன், ஓடிடி வாட்சுங்கிறது வேற, தியேட்டரிக்கல் வாட்சுங்கிறது வேற. அது ரெண்டுத்துக்கு பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அது ஓடிடி வாட்ச்ங்கிற ஒரு கான்செப்டே வேற. டைரக்ட் ஓடிடியில் பார்க்கும்போது, இல்லை ஒரு படம் தேட்டர்லேருந்து ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது உங்கள் மைண்ட் செட்டே வேறையா இருக்கும். அதனால நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் நல்லா போயிருவாங்க, ஓடிடியில் போய் பெருசா எதுவும் இல்லைன்னுவாங்க. ஆனால் தேட்டர் சில படங்கள் ஓடாது, ஓடிடியில் போய் நல்லா இருக்குன்னுவாங்க. இது பயங்கரமா நடக்குது. நான் இன்னைக்கு என்ன நம்புறேன்னா, ஒரு படத்துக்கு 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஒன்று தேட்டர் ரிலீஸ், ஒன்று ஓடிடி ரிலீஸ். ஏன்னா ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா சேமா ரிசெப்ஷன் கிடைக்கிற படங்கள் ரொம்ப கம்மி. தியேட்டர்லயும் சூப்பரா இருந்தது, ஓடிடில செம்மையா இருந்ததுன்னு சொல்ற சில படங்கள் தான் நடக்குது. எல்லா படத்துக்கும் நடக்க மாட்டேங்குது. நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஓடுற படங்கள் ஓடிடில ஓட மாட்டேங்குது, தியேட்டர்ல பெருசா ஓடாத படங்கள் ஓடிடில பயங்கரமா பேர் கிடைக்குது. ஏன் இது நடக்குது? ஏன்னா ஆடியன்ஸே பர்செப்ஷனே மாறிடுது தியேட்டருக்கு ஓடிடில பார்க்கும்போது. ஸோ அது நடக்கும்போது we are happy. ஓகே, நாங்க ஓடிடிக்காக தான் படம் பண்ணோம். அண்ட் அது ஓரளவுக்கு இப்போ புரியுதா நான் ஏன் மோகன்தாஸ் தியேட்டருக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் நம்புறேன். அப்போ அது ஓடிடிக்கு தான் போகணுங்கிறத நான் நம்புறேன். இப்போ தம்பியோட அடுத்த படம் நான் பேசும்போது தம்பிகிட்ட சொல்லிட்டேன், ஆப்வியஸாக தியேட்டருக்கு தான் வரும்போது. கான்செப்ட் தான் என்னோட ப்ளஸ்ஸு. நான் வந்து என்னோட விஷயங்கள் மன திணிக்க கூடாதுன்னு நினச்சேன். பட் ஒரு ப்ரொடியூசரா இனிமே நான் கான்செப்ட் வச்சு தான் படமே செலக்ட் பண்ணுவேன். உனக்கும் சரி, ஏன்னா நான் ப்ரொடியூசர் இப்போதைக்கு. ஸோ இது கதை ஒரு நல்லா இருக்கு. அப்புறம் அவன் கேட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு யூத் ஃபிலிம் தான். புது டைரக்டர் விக்கி பேரு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் we plan to release the film in the first half itself. So பாசிட்டிவா இருக்கு. அவரோட ஜேர்னியும் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து இன்னும் செம பாசிட்டிவா இருக்கும் அவருக்கு. சூப்பர் சார். ஏன்னா இப்போ குழந்தை பாப்பா பிறந்திருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் உங்களோட கெரியர்லையுமே வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்மே அந்த பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது. என் ஒய்ஃப் அதான் சொல்லுவாங்க, நீ குழந்தை மேல சாக்க வச்சிடாத. நான் சொன்னேன், மீரா பிறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வர படம் ஆரியன், அதெல்லாம் படம் ஓடணும் அப்படின்னு. நீ குழந்தை மேல திருப்பி தேவையில்லாம திணிக்காதன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். ஆமா, சொல்லுவாங்க பெண் குழந்தை பிறக்கும் போது ஒரு பயங்கரம் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும் லைஃப்லங்கிறது. அதை நான் கண் கூட பார்க்குறேன். ஏன்னா மென்டலியே நான் ரொம்ப லோவாக வீட்டுக்கு வரும்போது அந்த சின்ன குழந்தை சிரிக்கும் போது நம்ம எல்லா கவலையும் மறந்துடுறோம். அதுவே எனக்கு புதுசாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆரியன் பிறக்கும் போது அதுக்கப்புறம் என் கூட இல்லை.
ஸோ மீரா என் கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக தெரியுது. அதுவே ஒரு பயங்கர ஹாப்பினஸை கொடுக்குது. அண்ட் ஆரியனுக்கு மீரா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அவர் எப்போ வந்தாலும் அவரோட ஆரியன் மீராவோட அப்படி விளையாடுவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் ப்ராபப்ளி உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த சந்தோஷம் தான் முகத்திலையும் வருது. சூப்பர் சூப்பர் சார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியோட பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் பார்க்குறது. ஏன்னா ஓவர் தி இயர்ஸ் உங்களை ராட்சசன் டைம்லேருந்து நான் உங்களை எல்லா படங்களுக்கும் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆரியன் வந்து நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். அது தியேட்டர்லையும் OTT ரெண்டுலேயுமே அந்த சக்ஸஸ் ஆகிற சில படங்கள்ல ஆரியன் நிச்சயமா இருக்கணும் அப்படின்றத நீங்களும் படம் பாருங்க. அண்ட் எல்லாருமே படம் பாருங்க, ஃபேமிலியும் கூட்டு போங்க. அண்ட் கண்டிப்பா ஐ திங்க் இட் பி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கு, ராட்சஸோட ரொம்ப கம்பேர் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு. பட் ஐ திங்க் ப்ரெஷர் இஸ் குட் சம்டைம்ஸ். அண்ட் ப்ரெஷர்ல தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவேன் நான். அண்ட் ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். ஒரு நல்ல வாட்சா இருக்கும். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தீபாவளியை முன்னிட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.